பாசத்தின் கண் கொண்டு பாவியை பார்க்கையிலே பாவசுமை கண்களுக்கு பாரமாய் தெரிவதில்லை. உன் கையில் என்னை பொறித்தாய், உன் தோளில் என்னை சுமந்தாய். உன்னை நான் புகழ்ந்திட ஒரு வரம் வேண்டினேன். உன்னை அன்பு செய்திட உன் அருள் தேடினேன். உன் நாமம் பாடிடவும் உனக்காக வாழ்ந்திடவும் உன் அன்பு துணை நான் தினமும் நாடினேன். உன் நாமம் பாடிடவும் உனக்காக வாழ்ந்திடவும் உன் அன்பு துணையை நான் தினமும் நாடினேன். உன்னை நான் புகழ்ந்திட ஒரு வரம் வேண்டினேன். உன்னை அன்பு செய்திட உன் அருள் தேடினேன். என் இனி உறவுகளே, நாம் இன்று 25/11/24 இருக்கின்றோம். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 57, 4, 5, 6. நீதிமொழிகள் 28, 16, 17, 18. இன்றைய வாசகம் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து 14, 1, 5. யோவான் என்னும் நான் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதனுடைய தந்தையின் பெயரும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் 21:1-4. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகள் பெட்டிக்குள் போடுவதைக் கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதைக் கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறாள் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கிருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். என் இனிய உறவுகளே, நம் வாழ்க்கை முழுவதும் நாம் சுற்றி வெறும் எதிர்மறை மனிதர்கள் மட்டும் இருப்பதில்லை. இந்த நல்ல 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 உள்ளங்களும் இருக்கின்றனர். மனிதர்களையும் வாழ்க்கையில் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. மனம் மாறிய கல்வனை போல இயேசுவின் மீதான விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார். இயேசு துன்பங்களை கடந்து மாற்றி பெறுவார் என்பதை ஏதோ ஒரு விதத்தில் உணர்ந்திருக்கின்றார். அதேபோல் இயேசு அந்த ஏழையின் பெண்ணினுடைய அந்த காணிக்கையை உற்று நோக்குகிறார் பாருங்க. அதேபோல் இயேசுவுக்கும் ஆறுதலாய் இருந்தது. பல நேரங்களில் நம்பிக்கை இழந்து ஆறுதல் தேடி வருபவர்களிடம் ஒரு நேர்மறையான மனநிலையை வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். துன்பங்களை கடந்து ஒரு மாட்சி உண்டு, பாடுகளை கடந்து ஒரு மீட்பு உண்டு, கண்ணீரை கடந்து ஒரு ஆறுதல் உண்டு, சிலுவை கடந்து ஒரு மகிமை உண்டு என்பது நமக்கு இந்த வசனங்கள் எடுத்து கூறுகின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சியும் நமக்கு ஆறுதலை அளிக்கின்றது. ஒரு நாள் ஒரு ஏழை வீட்டுக்கு அவங்களுடைய ஓனர் அங்கு செல்கிறார். அங்கு செல்லும்போது அந்த அம்மாவுக்கு என்ன செய்வதென்று அப்படியே ஒரு பதற்றத்துடன் அங்கும் இங்குமாக ஓடுவதை கண்டு அந்த முதலாளி, இந்த தாயினுடைய முதலாளி, அந்த ஓனர் அம்மா நீங்கள் சிரமப்படாதீங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம் ஐயா, நீங்கள் என் வீட்டை தேடி வந்திருக்கீங்க ஐயா, உங்களுக்கு நான் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னும் போது அந்த அந்த பணக்காரர் அப்படின்னா அந்த ஓனருக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி, அவர் வாழ்க்கையில் சந்திக்காத ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர் கை நீட்டியவுடன், அவர் ஆள் காட்டியவுடன், அவர் டேபிள் மேல் உட்கார்ந்தவுடன் எத்தனையோ அவர்களுக்கு பரிமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் அந்த வீட்டுக்கு நுழைந்தது அந்த பெண்மணிக்கு எவ்வளவு பெருமை. இதோ இந்த இயேசுவும் இந்த
இத்தனை பணக்காரர்கள் போட்டதில் அவருக்கு மகிழ்ச்சி இல்லை. அந்த ஏழை கைம்பெண் உற்று நோக்கினார் இயேசு. அந்த ஏழை கைம்பெண் அந்த பணத்தை அதில் போடும்போது ஆண்டவருக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி என்றால் சொல்ல முடியாத ஒரு அதான் அவர் மற்றவர்களுக்கும் ஏன் இதை எடுத்து வாழ்க்கையில் எதெல்லாம் மற்றவங்க நம்மளை கேவலமாக நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இறைவன் பார்வையில் உயர்ந்தது. நீ ஏழையா, இறைவன் அழைக்கிறார். நீ மனவேதனையா, இறைவன் அழைக்கிறார். நொறுங்குண்ட இதயமா, அழைக்கிறார். பாவியா, விபச்சாரியா, திருடனா, எல்லாவற்றையும் நீ துறந்து இயேசுவிடம் வா. இறைவன் உனக்காக இரு கரம் விரித்து காத்து கொண்டிருக்கிறார். நமது பங்குகளிலும் காணிக்கை, நன்கொடை, குடும்ப சந்தா என்னும் வழிகளில் வரும் மக்களின் நிதி பங்களிப்பு எவ்வளவு கணிக்கப்படுகிறது? பங்களிப்பு செய்வோர் எவ்வளவு மதிக்கப்படுகின்றனர்? சிந்திப்போம். பெரும் தொகை வழங்குவோரை வள்ளலாகவும் சிறு தொகை தருவோரை ஏழையரை பார்க்கும் பார்வை பல இடங்களில் உள்ளது. இது முற்றிலும் தவறான பார்வை, சமூக நீதிக்கு முரணான பார்வை, கண்டிக்கத்தக்க பார்வை. அநீத சமூக அமைப்பின் காரணமாக ஒருவரிடம் குவிந்து கிடக்கும் செல்வத்திலிருந்து காணிக்கையாக எவ்வளவு கொடுத்தாலும் அது வறுமையில் பிடியில் இருக்கும் ஒரு ஏழையின் சிறு காணிக்கைக்கு முன்னால் ஒன்றும் பெரிதல்ல. திருவிழா வரி, குடும்ப சந்தா போன்றவற்றை குடும்பங்களில் பொருளாதார நிலைக்கேற்ப நிர்ணயிக்கும் முறையை எல்லா இடங்களிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆம், ஏன்னா நம்ம கேபிளுக்கு அதிகம் காசு கட்டுவோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிகம் காசு செலவழிக்குவோம். ஆனால் இறைவனுக்கு சந்தா, மாத சந்தா நம்மளால் கொடுக்கணும். அது கண்டிப்பு என்பது 10 ரூபா, 20 ரூபா. இதிலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.